எதையும் யாரையும் எப்போதும் இகழ்வாய் எண்ணிவிடாதே. காய்ந்து உதிர்ந்த இலைதான், ஆனால் அது நீரில் தத்தளிக்கும் எறும்புக்கு உயிரை கொடுக்கும். நமக்கு பிடித்த பிரியாணியாக இருந்தாலும் அதில் நமக்கு பிடிக்காத 4 பட்டை கிராம்பு கிடக்கத்தான் செய்யும். அதுபோலத்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகளும். தூக்கி தூரமாக போட்டுட்டு தூர்வாரிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். வளர்ந்த பிறகு பென்சிலுக்கு பதிலாக பேனா உபயோகிப்பது எதற்காக என்று தெரியுமா? இனி வரும் காலங்களில் நாம் செய்யும் தவறுகளை திருத்துவதும் அழிப்பதும் கடினம் என்று உணர்த்துவதற்காகத்தான். ஒன்றை மட்டும் மறந்து விடாதீங்க, துரோகி ஒன்றும் தூரத்தில் இல்லை, நமக்கு கூடவே தான் இருப்பாங்க. தருணம் வரும்போது தன்னுடைய வேலையை காட்டுவாங்க. அடுத்தவரின் பிடிவாதத்தை திமிர் என்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக அழைக்கிறான் மனிதன். எல்லோருடைய இதயத்திலும் காயங்கள் உண்டு. அதை வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசம். சிலர் கண்ணீராக, சிலர் புன்னகையாக. அடுத்தவன் தவறை சுட்டி காட்டும் போது ஒரு விரல் தான் அவனை நோக்கி இருக்கும், 3 விரல் உன்னை நோக்கியே இருக்கும். நீ அதற்கு தகுதியானவன் தானா என்று நினைத்து அவன் தவறை சுட்டி காட்டு.